ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 12/4/2026 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 30/11/2009. தந்தை மற்றும் அனைவரின் அன்புக்குரியவராக ஆகணும் அப்படின்னா என்ன ஆனாலும் திருப்தியாக இருக்கக்கூடிய திருப்திமணியாகி ஒவ்வொரு சூழ்நிலையின் பிரபாவத்திலிருந்து விடுபட்டு இருங்க. இல்லை, நேற்று கூட அதான் சொல்லியிருந்தார். சூழ்நிலையின் பிரபாவத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு இருக்கிறவங்க தான் மகாரதிகள் அப்படின்னு சொன்னார். சூழ்நிலை மற்றும் மாயையுடைய தாக்கம் கொஞ்சம் கூட நம்ம மனசில் வரக்கூடாது. என்ன ஆனாலும் நான் திருப்தியாக இருக்கிறேன். நாடகத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, பாபா மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் நம்ம பாபாவுக்கும் மற்றவர்களுக்கும் அன்புக்குரியவராகவும் இருப்போம். இன்றைக்கி நாலாபுறமும் இருக்கிற திருப்தியான ஆத்மாக்களை பாபா பார்க்குறாங்க. திருப்தி மணிகள் நாலாபுறமும் தங்களுடைய திருப்தி மணியின் ஜொலிப்பு, அந்த திருப்தியின் அதிர்வலைகளை பரவ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இருக்கிறதுலே மிக உயர்ந்த ஸ்திதி திருப்தி. ஆக்சுவலாக திருப்தின்ற சக்திக்குள்ளே எல்லா சக்தியும் அடக்கும். எல்லா சக்தியும் இருந்தால் தான் ஒருத்தர் திருப்தியாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே திருப்தியாக இருக்கிறவங்க எப்போவுமே எல்லாருக்கும் பிரியமானவர்களாகவும் இருப்பாங்க. பாபாவுக்கு எப்படியும் பிரியமானவர்களாகத்தான் இருக்கிறாங்க. யாருக்கு எல்லா பிராப்தியும் இருக்குதோ அவங்க தான் திருப்தியாக இருக்க முடியும் இல்லையா? ஏதோ ஒரு குறை இருந்தால் அவங்க திருப்தியாக இருக்க முடியாது. ஸோ ஆனால் எல்லா பிராப்தியும் இருந்தால் தான் திருப்தியாக இருக்க முடியும். ஆனால் எல்லா பிராப்திக்கும் ஆதாரமே திருப்தி தான். திருப்தியாக இருந்தால் அவங்கள தேடி திருப்திக்கான எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஆத்மாக்கள் எல்லா பிராமண ஆத்மாக்களுக்கும் பிரியமானவர்களாக இருப்பாங்க. சர்வ பிராப்திகள் அப்படின்னா சதா திருப்தி இல்லை, சதா திருப்தியாக இருக்கிறதுனால தான் சர்வ பிராப்திகள் அடுத்த 21 பிறவிக்கு நமக்கு வருது. ஸோ திருப்தியான ஆத்மாவுடைய வாயுமண்டலத்தில் கூட அந்த பிரபாவம் ஏற்படுது. அதாவது அவங்க உருவாக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன்லே மற்றவர்களுக்கு திருப்தி வருதும். அதனால தானே கோயிலுக்கு போனால் ஒரு திருப்தியாக இருக்குது மனம் அப்படின்றாங்க. ஸோ மற்றும் சர்வ பிராப்திகள் பரமாத்மா கொடுக்குற கொடை அது இல்லையா? பாபா கொடுக்கறது தானே அனைத்து பிராப்திகளும். பரமாத்மா தந்தை மூலமாக சர்வ சக்திகள், சர்வ குணங்கள், சர்வ கஜானாக்களை பெற்றுள்ள ஆத்மா எப்போவுமே திருப்தியாக தான் இருப்பாங்க. இல்லை, இப்போ பாபா மூலமாக நமக்கு சக்திகள், குணங்கள், பொக்கிஷங்கள் இதில் யார் நிரம்பி இருக்கிறாங்களோ அவங்க எப்போவுமே திருப்தியாக தான் இருப்பாங்க. ஸோ திருப்தியான ஆத்மாவுடைய மனநிலை எப்போவுமே முன்னேற்றத்தில் தான் இருக்கும். அதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் திருப்தியாக இருக்கிற ஆத்மா மீது அதோடைய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. சூழ்நிலையின் தாக்கத்தில் அவங்க வரமாட்டாங்க திருப்தியான ஆத்மாக்கள். ஏன்னா எங்கே திருப்தி இருக்குதோ அங்கே சர்வ சக்திகளும் சர்வ குணங்களும் தானாகவே வந்துடும். ஸோ அதனால் அந்த சூழ்நிலை அவங்கள புலம்ப வைக்காது. ஏன்னா அந்த சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய சக்தி தானாக வந்துடும். எங்கே திருப்தி இருக்குதோ அங்கே வந்துடும். ஸோ அதனால தான் என்ன ஆனாலும் நான் திருப்தியாக இருக்கிறேன். இது ரொம்ப ஆழமான ஞானம். கடைசி நேரத்தில் நம்மளை டெஸ்ட் பேப்பரில் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஞானம் ஞாபகம் இருக்கணும். ஸோ இந்த ஒரு திருப்தின்ற குணம் அநேக குணங்களை உங்களுடையதாக ஆக்கிடும். அதனால் ஒவ்வொருத்தரும் தனித்தானே கேளுங்க, நான் சதா திருப்தியான ஆத்மாவாக இருக்கிறேன்னா? திருப்தியான ஆத்மா
எப்போவுமே எல்லாருடைய மற்றும் பாபாவுடைய சமீபமான மற்றும் சமமான ஸ்திதியில் இருப்பாங்க. இல்லை எல்லாருக்குமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இல்லை அவங்க இதயத்துக்கு பக்கத்தில்ன்னு சொல்கிறோமே அந்த மாதிரி இருப்பாங்க. பாபாவுக்கும் பக்கத்தில் இருப்பாங்க, பாபாவுக்கு சமமான மனநிலையிலையும் இருப்பாங்க. ஆனால் அந்த சமமான மனநிலையில் இருக்கணும் அப்படின்னா, திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா, மிகவும் சாட்சி பார்வையாளர் அவஸ்தா இருக்கணும். இல்லை விலகி பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியம். அப்போ தான் திருப்தியாக இருக்க முடியும். இல்லை இன்றைக்கி உலக நாடுகளில் யுத்தம் நடந்தாலும் அது நம்மளை ஏதாவது தாக்குதா? ஏன்னா நம்ம உண்மையிலே விலகி இருக்கிறோம். அது மாதிரி நம்ம நாட்டிலேயே, நம்ம இருக்கிற இடத்துலையே, நம்ம குடும்பத்திலே பிரச்சனை வந்தாலும் நீங்கள் விலகி இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி திருப்தியாக இருப்பீங்க. அதனால்தான் சாட்சி பார்வையாளர், விலகி இருந்து பார்க்குற பார்வை, அந்த மனநிலை இருக்கணும். அப்போ தான் எப்போவும் திருப்தியாக இருப்பீங்க. அப்போ தான் எல்லோருக்கும் பிடித்தவர்களாக இருப்பீங்க. எல்லா விதமான சக்தியும் உங்களுக்குள்ளே வரும். குழந்தைங்களுக்கு அப்படி தானே. குழந்தைங்க அம்மா இறந்தாலும் அப்பா இறந்தாலும் அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை இன்னும் பற்றுக்குள்ளே போய் சிக்கலை, விலகி தான் இருக்குது. அப்படி தான் பாபா நம்மளை ஆக்குறார். அதான் குழந்தைங்க மாதிரி மனநிலை இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு இயேசு சொல்கிறதும் அதே அர்த்தம்தான். ஸோ அப்போ திரிகாலதரிசி அவஸ்தா இருக்கணும். இல்லை விலகி சாட்சியாளராகவும் பார்க்கணும். அதே மாதிரி முக்காலத்தை உணர்ந்த நிலையும் இருக்கணும். இல்லை ஏன்னா இது எல்லாமே என்ன சொர்க்கத்தை நோக்கி தள்ளுது இந்த சூழ்நிலை. ஸோ இந்த சூழ்நிலை இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதை புரிஞ்சுக்கணும். இல்லை ஒரு தாய் கர்ப்ப வேதனை அனுபவித்தா தான் குழந்தை பிறக்கும். அது மாதிரி இன்றைய மோசமான சூழ்நிலை தான் சொர்க்கத்தை பிரசவிக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே நாம் திருப்தியாக இருப்போம். ஸோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் திரிகாலதரிசி மனநிலையில் இருந்து பண்ணணும். இல்லை முக்காலத்துக்கும் இது நன்மையை பயக்கக்கூடியதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு யார் காரியம் செய்கிறாங்களோ அவங்க தான் திருப்தியாக இருக்க முடியும். ஸோ இதுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். அது என்னென்னா சம்பந்தம் மற்றும் செல்வம். ஸோ அழிவற்ற சம்பந்தம், அழிவற்ற செல்வம் எப்படி கிடைக்கும்? அழிவற்ற பாபா மூலமாக கிடைக்கிது. இல்லை பாபாவோடு அழிவற்ற சம்பந்தம் வைக்கிறதுனால அழிவற்ற செல்வம் கிடைக்கிது. அதனால் ஆத்மா சதா திருப்தியாக இருக்குது. ஏதாவது அழியக்கூடியது இருந்தால் பதறுவோம். நமக்கு சம்பந்தம் அழிவற்ற சம்பந்தம் அவரோட மட்டும்தான் இருக்குது. அவருக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அவர் நம்மளை கைவிட போகிறதும் கிடையாது. பிறகு நாம் ஏன் திருப்தி இழக்கணும்? அவர் கொடுத்த செல்வம் எல்லாம் அழிவற்று இருக்குது, கஜானா. இல்லை அரசாங்கம் அதை அபகரிக்க முடியாது, இயற்கை சீற்றம் அபகரிக்க முடியாது, மரணம் கூட அபகரிக்க முடியாது. அது உங்கள் கூடவே தான் வரப்போகுது. இது சதா மைண்டில் இருந்தால் சதா திருப்தியாக இருக்க போகிறீங்க. சூப்பர் பாயிண்ட் இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பாபாவுக்கும் சர்வ ஆத்மாக்களுக்கும் மிகவும் பிரியமானவர்களாக நீங்கள் ஆகிடுவீங்க. அப்படி இருக்கிறதுனால, சதா திருப்தியாக இருக்கிறதுனால. அப்போ சதா திருப்தியாக இருக்கிறதுக்கு அழிவற்ற செல்வம், அழிவற்ற சம்பந்தம், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் சாட்சி மனநிலை, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் திரிகாலதரிசி மனநிலை, இது முக்கியம். இதெல்லாம் பாபாவுக்கும் மிக பிரியமானவர்களாக உங்களை மாற்றுது, மற்ற ஆத்மாக்களுக்கும் பிரியமானவர்களாக உங்களை மாற்றுது. ஸோ எந்த ஒரு பரிஸ்திதியும், அதாவது சூழ்நிலையும் மாயாவின் ரூபத்தில் வருது அப்படின்னா பயப்பட மாட்டீங்க. எல்லையற்ற ஸ்க்ரீன், சினிமா ஸ்க்ரீனில் மிக்கி மவுஸ் விளையாட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் உங்களுக்கு அனுபவமாகும். இல்லை மிக்கி மவுஸ்
நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், டிவியில் தான் போடுவாங்க, இப்போயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும் இல்லையா. அந்த பூனை போய் எலியை பிடிக்கும், எலி பூனை ஆட்டங்காட்டும், இப்படி நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இதை பார்த்து நாம் யாரும் கவலைப்பட மாட்டோம், சந்தோஷம்தான் அடைவோம். அந்த மாதிரி தான் இந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது மிக்கி மவுஸ் விளையாட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மாயாவுடைய பலவிதமான ரூபங்களை பலவிதமான மிக்கி மவுஸ் ரூபங்களில் அனுபவம் செய்வாங்க. அந்த மாதிரி ஸ்திதியுடைய அனுபவம் பாபா மூலமாக எல்லோரும் அந்த அனுபவம் பண்ணியும் இருக்கிறீங்கன்றார். அப்பப்போ பண்ணியிருக்கிறீங்க, இப்போ நிரந்தரமாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு நீங்கள் விலகி சாட்சியாக பார்க்கணும். அழிவற்ற அந்த ஒருவரோடு மட்டும் சம்பந்தம் இருக்கணும். அவர்கிட்டேருந்து அழிவற்ற செல்வம் சேமிப்பாகுது எப்போ திருப்தியாக இருக்கும்போது. ஸோ பாபா நம்மளை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்துகிறார் இல்லையா. அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்குள்ளே முழு ஆஸ்தியை எடுத்துகிட்டு போங்க. அந்த ஆஸ்தியை இழக்க வைக்கிறது திருப்தி இல்லாத மனநிலை. திருப்தியாக இருந்தால் அந்த ஆஸ்தி சேமிப்பாகிட்டே இருக்கும். இது மட்டும் மைண்டில் ஞாபகம் இருக்கணும். பாப்தாதா பார்க்குறாங்க, பயமற்ற ஒருமுகத்தன்மையுடன் கூடிய புத்தி உள்ள வெற்றியாளராகிய ஆத்மாக்கள் எந்த ஒரு பரிஸ்திதியிலும் மேலே கீழேன்ட்டு அவங்க மனநிலை போகாது இல்லையா. ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அசைக்க முடியாத நிச்சய புத்தினும் சொல்லலாம் இல்லையா. சொர்க்கத்தின் நாராயணன் நான் ஆக போகிறேன், அந்த மாதிரி வெற்றியாளர் ஆத்மா. அப்போ எதுக்கு பயப்பட போகிறோம்? ஸோ பயப்படலைன்னா எந்த சூழ்நிலையும் உங்கள் மனநிலையை ஆட்டங்காண வைக்காது. ஸோ அந்த அதுதான் தைரியசாலி ஆத்மான்றது. அதனால் பாப்தாதாவுக்கு ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒரு சுப ஆசை இருக்குது. அதாவது ஒவ்வொரு குழந்தையும் எப்போவுமே வெற்றியாளராகி பாபாவுக்கு தன்னுடைய வெற்றி ஸ்வரூபத்தை காட்டணும். அதுதான் சுப ஆசை. எப்போவும் வெற்றியாளராக இருக்கணும் குழந்தைங்க, வெற்றி ஸ்வரூபமாக இருக்கணும். பாபா முன்னாடி அது தெரியணும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்களே கேளுங்க, நான் யார்? வெற்றி ஸ்வரூப ஆத்மாவாக இருக்கிற நான் கேளுங்க. ஸோ பாப்தாதா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, பிராமணர்களுடைய அகராதியிலே எப்போதாவதுன்ற சொல்ல நீக்கிடணுன்றார். நம்ம டிக்ஷனரிலே அது இருக்கக்கூடாது, எப்போ கிடையாது, இப்போ. ஸோ பாபா கிட்டேருந்து சதா காலத்துக்கான ஆஸ்தி அடையணும் இல்லையா. அதுக்கு ஒவ்வொரு பிராப்தியும் அடையணும் இப்போவே. அப்போ தான் சதா காலத்துக்கான ஆஸ்தி அடைய முடியும். ஏன்னா நீங்கள் தான் பாபாவுடைய நம்பிக்கையை நிறைவேற்றுற நம்பிக்கை தீபங்கள். ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை தீபங்களுடைய எண்ணத்தில் கூட எப்பயாச்சும் பார்த்துக்கலான்ற சொல் வரவே முடியாது. ஏன் வர முடியாது? ஏன்னா நீங்கள் எப்போவுமே பாபாவுக்கு துணைவராக இருக்கிறவங்க, பாபா கூடவே இருக்கிறவங்க, பாபாவுக்கு துணைவராகி உலக மாற்றத்துக்கான காரியத்தை செய்கிறவங்க. ஸோ எப்பயாச்சும் உலகத்தை மாற்றிக்கலான்னு சொல்லுவாங்களே, இப்போவே மாற்றணும். ஸோ அதனால் இந்த சதா காலத்துக்கான வரதானத்தை பாபா கிட்டேருந்து அடைஞ்சிட்டிங்க தானே. ஏன்னா பிறவி எடுத்த உடனே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த வரதானத்தை தான் கொடுக்குறார். என்ன வரதானம்? சதா யோகி பவ, சதா பவித்ர பவ. எப்போவுமே பாபா நினைவில் மூழ்கியவர்களாக இருங்க, தூய்மையாக இருங்க. அந்த வரதானத்தின் மூலமாக கிடைக்கிற பிராப்திகள் எல்லாமே
சதா காலத்துக்கும் இருக்கும், எப்போயாச்சும் கிடையாது. இல்லை, எப்போவுமே நீங்கள் பாபா நினைவிலே தூய்மையாகவே இருந்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு பிராப்திகள் இருக்கும், எப்போதாவது கிடையாது. அதனால் குழந்தைங்க எல்லோரும் சதா காலத்துக்கான அதிகாரிகள் எல்லா பிராப்திக்கும். ஏன்னா பாபாவுடைய ஒவ்வொரு குழந்தைக்கிட்டையும், அது கடைசி குழந்தையாக கூட இருக்கலாம், ஆனாலும் பாபாவுக்கு அந்த குழந்தை மேலேயும் மனதில் அன்பு இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய மனிதர்கள் தங்களை ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறவங்க கூட பாபாவை தெரிஞ்சிக்க முடியாமல் தானே இருக்கிறாங்க. ஆனால் பாப்தாதாவுடைய கடைசி குழந்தை கூட பாபாவை தெரிஞ்சுக்கிச்சே. மேரா பாபா, என்னோட பாபான்னு மனதார சொல்லுதே. அதனால தான் பாப்தாதாவுக்கு ஒவ்வொரு குழந்தை மேலேயும், கடைசி குழந்தை மேலே கூட அழிவற்ற அன்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் பாபாவுடைய வரதானம் என்ன? யோகி பவ, பவித்ர பவ. குழந்தைங்க வரிசைக்கிரமமாக இருக்கலாம், இருந்தாலும் பாப்தாதா தினமும் ஒரே நேரத்தில் எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே வரதானத்தை தான் கொடுக்குறார். பாப்தாதாவுடைய ஒவ்வொரு குழந்தையும் வரிசைக்கிரமமாக இருந்தாலும் மேரா பாபான்னு சொல்லிட்டா ஒவ்வொரு நாளும் பாபா கொடுக்குற வரதானத்துக்கு அதிகாரி ஆகிட்டாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும், அந்த குழந்தை எங்கே இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பாப்தாதா கிட்டேருந்து ஒரே வரதானம் தான் கிடைக்கிது. ஸோ அந்த வரதானத்தை பெற்று மகிழ்ச்சி அடையவும் செய்கிறீங்க. ஆனால் 2 விதமான குழந்தைங்க இருக்கிறாங்க. ஒரு விதமான குழந்தைங்க வரதானத்தை பார்த்து கண்டிப்பாக குஷி அடைகிறாங்க. ஆனால் யார் வரதானத்தை பார்த்து குஷி அடையாமல், இது எனக்கான வரதானம்னே வர்ணனை செய்யாமல் வரதானத்தை பலனளிக்கக்கூடியதாக ஆக்குறாங்களோ அவங்க தான் முன்னாடி, அதாவது முதல் நம்பர் எடுக்கிறாங்க. ஸோ வரதானம் இப்படி இருக்குது அப்படி இப்படின்னு வர்ணனை செய்கிறதுக்கு பதிலாக அதை பலனளிக்கக்கூடியதாக மாற்றுறாங்க. இல்லை, ஃபுல்லாக தாரணை பண்ணி அதை தன்னுடைய குணமாக மாற்றுறாங்க. அவங்க தான் வரதானத்தின் பலனை அடையிறாங்க. வரதானத்தினால நன்மை அடைஞ்சு வரதானத்தின் பலனை அடையிறாங்க. விதை இருக்குது, ஆனால் அந்த விதையை பலன் தரக்கூடியதாக ஆக்கவே இல்லை, பலனை வெளிப்படுத்தவே இல்லை. ஆனால் சும்மா குஷி மட்டும் ஏற்படுத்தி, என்கிட்ட விதை இருக்குது அப்படின்னா அதனால் என்ன பலன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரதானம்ன்றது விதை. அந்த விதையிலிருந்து பலனை வெளிப்படுத்தணும் இல்லை? ஏதாவது விதை இருந்துச்சுன்னா அதன் பலனை வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தண்ணி வேணும், சூரிய ஒளி வேணும், அப்போ தானே பலன் வெளிப்படும். அதே மாதிரி இங்கே கூட ஒவ்வொரு குழந்தையும் பாபா கொடுக்குற ஒவ்வொரு வரதானத்தின் பலனை வெளிப்படுத்தணும். அப்படின்னா அந்த விதையிலிருந்து மரம் வரணும், விஸ்தாரம் வரணும், கனி கொடுக்கணும். தன்னுடைய மனசில் வரதானத்துடைய பலன் மூலமாக விருத்தி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா இங்கேயும் பாபா சொல்கிறாரு, வரதானத்தின் பலனை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அடிக்கடி வரதானத்தை மனசில் எடுத்துகிட்டு வாங்க, நினைவுபடுத்துங்க. ஸ்மிருதி ஸ்வரூபத்தின் ஸ்திதியில் நிலைத்திருங்கள். இல்லையா? பாபா இந்த வரதானம் கொடுத்துருக்கிறாருன்றதை மைண்டுக்குள்ளே அசைப்போட தான் அது பலனை கொடுக்கும். அதுதான் தண்ணி ஊற்றுறது. அடிக்கடி சிந்தனையில் கொண்டுட்டு வர்றது மட்டும் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்மிருதின்றது தண்ணி ஊற்றுறது மற்றும் ஸ்வரூபத்தில் நிலைச்சிடுறது தான்
வெப்பம் கொடுக்கிறது. எடுத்துகிட்டு வந்தால் அதுவாகவே நிலைச்சி இருக்கிறது, அந்த சொரூபமாகவே மாறுறது. இதுக்கு பேர் தான் பலன் கொடுக்கிறது. இதன் மூலமாக தான் உங்களுக்குள்ள மிகுந்த சக்தி நிரம்பும். மற்றவர்களுக்கும் அந்த பலன் மூலமாக அந்த சக்தியை உங்களால் அனுபவம் செய்ய வைக்க முடியும். ஸோ அதனால் அதை நினைவில் எடுத்துகிட்டு வந்து அந்த சொரூபத்தில் நிலைக்கணும் ஒவ்வொரு வரதானத்தையும். ஸோ அதுக்கு தான் திரும்ப திரும்ப அசை போட்டுக்கிட்டு இருக்கணும். பாபா கொடுக்குற முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு பாபா சொல்கிறார். பாப்தாதா இப்போ எதை விரும்புகிறாங்க? ஏன்னா கொஞ்சம் காலமாகவே பாப்தாதா சமயத்தின் எச்சரிக்கை கொடுக்குறாங்க இல்லையா, டைம் நெருங்குது அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு குழந்தையுடைய படிப்புடைய ரிசல்ட்டுக்கான நேரம் திடீர்னு வந்துடும் அப்படின்னு அர்த்தம். உங்கள் ரிசல்ட்டு திடீர்னு வெளிப்பட்டுடும். இல்லை, எக்ஸாம் நடந்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு ரிசல்ட் அவுட் ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? எப்போவுமே எவரடியாக இருக்கணும். இதே என்னுடைய கடைசி நொடி நம்ம அம்மா சொல்கிற மாதிரி அந்த பயிற்சியிலே இருக்கணும். ஸோ கூடவே பாப்தாதா இந்த சிக்னலும் கொடுக்குறாங்க. இப்போ பறக்கும் கலையில் போகிறதுக்கான தீவிர முயற்சிக்கான நேரம், நடந்து போகிற டைம் முடிஞ்சிடுச்சு. அதனால் போயிட்டு இருக்கிறோம் இல்லை, பறந்துட்டு இருக்கிறோன்னு இருக்கணும். ஸோ சாதாரண ரீதியில் உங்களுடைய தினச்சரியம் போகக்கூடாது. ஏன்னா அந்த சாதாரண முயற்சி நேரமெல்லாம் போயிடுச்சு. அதனால தான் பாபா சிக்னல் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வினாடியும் செக் பண்ணுங்கள், ஒவ்வொரு சங்கல்பத்தையும் செக் பண்ணுங்கள். தீவிர முயற்சியாக இருக்குதா? தீவிர முயற்சியாளருடைய சங்கல்பம் மாதிரி இருக்குதா? ஏன்னா தீவிர முயற்சி பண்ணாமல் 1 மணி நேரம் சாதாரண முயற்சியில் இருந்துட்டிங்கன்னா அந்த 1 மணி நேரத்தில் ஒரு வேளை திடீர்னு கடைசி பேப்பர் நேரம் வந்துடுச்சுன்னா அந்தமதி சோகதி ஆகிடும், அதோகதி ஆகிடும், கோவிந்தா கோவிந்தா ஆகிடும் இல்லையா. எப்படியும் ஏதோ ஒரு நேரம் கடைசி நேரமாக கண்டிப்பாக ஆகதானே போகுது. ஸோ அதனால தான் ஒரு வினாடி கூட சாதாரணமாக கழிக்காதீங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறேன். எண்ணத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சாதாரண மனிதன் மாதிரி எண்ணம் வருதான்ட்டு. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த 1 மணி நேரத்தின் சாதாரண முயற்சி எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்திடும்ன்ட்டு. அதனால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வினாடி நேரத்தின் மகத்துவத்தை பற்றி அப்பப்போ சிக்னல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம நினைக்கிற ஒவ்வொரு சங்கல்பத்துக்கும் மகத்துவம் இருக்குது. ஏன்னா நம்ம எதிர்காலத்தை அது நிர்ணயிக்க போகுது. இந்த சங்கமகத்துடைய ஒவ்வொரு வினாடிக்கும் மகத்துவம் இருக்குது. குழப்பம் வர்ற நேரத்தில் ஆடாமல் அசையாமல் இருக்கணும். அந்த மாதிரி உங்களுடைய முயற்சி தீவிர முயற்சியாக இருக்கணும். ஸோ தீவிர முயற்சியாளர் தான் அந்த மாதிரி குழப்பமான நேரத்திலையும் ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்கான தீவிர முயற்சி பண்ணுவாங்க. சாதாரண முயற்சியாளர் எவரடி ஆகிறதில் தாமதமாக்கிடுவார். ஸோ அதனால் சாதாரண முயற்சியாளராக இருக்கக்கூடாது. மேலும் பாப்தாதா சொல்லியிருக்கிறாங்க, ஒரு வினாடியில் பிந்தி, அதாவது முற்றுப்புள்ளி வச்சிடணும். தீவிர முயற்சி இல்லைன்னா என்ன ஆகும்? அதாவது ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் தீவிர முயற்சி. அதை பற்றி யோசிக்காமல் டக்குன்னு அப்படி பாபாட்ட ஓடி போயிடணும். அப்போ விலகியே இருக்கணும். அந்த சாட்சி நிலை சொன்னார் இல்லையா. ஸோ தீவிர முயற்சியாக இல்லைன்னா என்ன ஆகுன்ற அனுபவம் இருக்குது தானே. முற்றுப்புள்ளிக்கு பதிலாக கேள்விக்குறி போட்டுற மாட்டிங்களே, ஏன் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. புள்ளி வைக்கிறது தான் ஈஸி இல்லையா. கேள்விக்குறி எவ்வளோ கோணல் மாணலாக இருக்குது. முற்றுப்புள்ளின்னா முற்றுப்புள்ளி தான், அதோட கதம் ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். கமாவும் வச்சு இழுக்கக்கூடாது,
ஆச்சரியக்குறியும் வைக்கக்கூடாது. என்ன செய்வேன்னு யோசிக்கிறதுக்கான நேரம் கூட இருக்காது. டக்கு டக்குன்னு பாபாட்ட போகிறது மட்டும்தான் உங்களுடைய எண்ணமாக இருக்கணும். அதனால் எந்த ஒரு குழந்தையும் இப்படி யோசிக்கக்கூட கூடாது. யோசிக்க முடியாது. கடைசி நேரத்தில் ஆச்சரியப்படுறதுக்கோ கேள்விப்படுறதுக்கோ டைம் இருக்காது. ஏன் இப்படியாச்சும் நினைக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு, ரிசல்ட் அவுட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வேகமான முயற்சி செய்கிறது தான் பேப்பரில் பாஸ் ஆகிறது. பாப்தாதா பார்க்குறாங்க. இப்போ கூட காரணத்துக்காகவோ அல்லது காரணம் இல்லாமலோ ஏன் என்ன எப்படி இப்படி அப்படின்ட்டு குழந்தைங்களுடைய டெய்லி சார்ட்டில் வந்துடுது. ஸோ நிறைய பேருடைய சார்ட்டை பாப்தாதா பார்க்குறாங்க. வீண் எண்ணங்களுடைய அலை தான் அவங்க நேரத்தை எடுத்துக்குது. ஏன்னா வீண் எண்ணங்களுடைய வேகம் அவ்வளவு தீவிரமாக இருக்குது. சாதாரண சங்கல்பத்துடைய 1 மணி நேரம் வேகமான சங்கல்பத்துடைய 1 நிமிஷத்துக்கு சமம். அப்போ பாருங்கள், இல்லை வேகமாக வீண் விஷயங்கள் வருதுன்னா 1 நிமிஷம் வந்தாலே அது 1 மணி நேரத்துக்கு சமன்றார். 1 மணி நேரத்தை வீணாக்கிடுது. ஸோ அதனால் பாப்தாதா பார்க்குறாங்க, யாரெல்லாம் அனைவருக்கும் பிரியமானவர்களாக பாப்தாதாவுக்கு பிரியமானவர்களாக இருக்கிற திருப்தி மணிகள்ன்ட்டு. ஏன்னா திருப்தியான ஆத்மாவுடைய சங்கல்பத்தில் கூட இது ஏன் இப்படியாச்சு, இது என்ன இப்படியாச்சுன்ற பாஷை கனவுல கூட வராது, எண்ணத்துலேயும் வராது. ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு 3 விஷயங்கள், அதாவது 3 புள்ளிகள் எப்போவும் ஞாபகம் இருக்கும். ஒன்று ஆத்மா, இன்னொன்று பரமாத்மா, இன்னொன்று ட்ராமா. இல்லையா? இருக்கிறதெல்லாம் நடக்கிறதெல்லாம் ட்ராமாவில் பதிவாகிருக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுடுவாங்க. ஆத்மா ஒரு புள்ளி, பரமாத்மா ஒரு புள்ளி, ட்ராமாவில் பதிவாகிருக்குது. வேறு எதுவும் கிடையாது. ஏன் இப்படி நினச்சி ட்ராமாவில் பதிவாகிருக்கு, முடிஞ்சு போச்சு. ஸோ 3ஐயும் கரெக்டாக அந்த நேரத்தில் காரியத்தில் ஈடுபடுத்தணும், 1 செகண்டில். ஏன்னா அந்த மாதிரி நேரத்தில் சர்வ சக்திகளின் கஜானா ரொம்ப முக்கியம். எந்த நேரத்தில் எந்த சக்திக்கு கட்டளை இடுறீங்களோ அந்த சக்தி ஆஜராகிடணும். ஸோ அதுக்கு தான் சர்வ சக்திகள் உங்கள் கூடவே இருக்கணுன்றார். கூப்பிட்ட உடனே அந்த நேரத்துக்கு தேவையான சக்தி வந்துடணும். ஸோ அதுக்கு தான் திருப்தியாக இருந்தாலே எல்லா சக்தியும் அதில் அடக்கும். ஸோ அப்படி கூப்பிட்ட நேரத்தில் சக்தி வந்தால் தான் உங்களை மாஸ்டர் சர்வசக்திவான்னு சொல்ல முடியும். பொறுமை சக்தி தேவையான நேரத்தில் எதிர்கொள்ளும் சக்தி வந்துடுச்சுன்னா அதுவும் சக்தி தான், ஆனால் அந்த சக்தி அந்த நேரத்துக்கு பயன்படாது. அதனால தான் சர்வ கஜானாக்களுடைய சாவி இந்த 3 புள்ளி: ஆத்மா, பரமாத்மா, ட்ராமா. நான், பாபா, ட்ராமா, இந்த 3 புள்ளி தான் இந்த சாவி. ஸோ அதனால் பாப்தாதாவுக்கு ஒரு சங்கல்பம் இருக்குது. சொல்லட்டுமா? சொன்னால் செய்யணும். நீங்கள் யார் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க? கை உயர்த்துங்க. செஞ்சே ஆகணும். ஸோ எல்லாருமே கை உயர்த்துறாங்க, நல்லது. மனதின் கையை தானே உயர்த்துறீங்க, அல்லது சும்மா சரீரத்தின் கையை மட்டும் உயர்த்துறீங்களா? மனதின் கை பக்காவாக இருக்கும். இந்த 15 நாள் கடந்து போகும்போது, ஏன்னா ஒரு பாபா மீட்டுக்கும் அடுத்த பாபா மீட்டுக்கும் 15 நாள் கேப் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கேப்பில், இந்த 15 நாளில் இந்த விசேஷ பயிற்சி பண்ணுங்க. அவங்கவுங்க சென்டரில் இருக்கிறவங்களையும் செய்ய வைங்க. ஸோ சுற்றி வந்து ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துங்க. வீட்டு பாடம் செஞ்சிட்டிங்களா, செஞ்சுட்டு இருக்கிறீங்களான்னு ஞாபகப்படுத்துங்க.
ஸோ இப்போ தான் வீட்டு பாடம் என்னன்னு சொல்ல போகிறார். ரொம்ப ஈஸி தான். பலவிதமான சூழ்நிலைகளின் பிரச்சனைகளை எப்படியும் நீங்கள் கடந்து போய் தான் ஆகணும் இல்லையா? கடந்து போக தான் செய்கிறீங்க. ஆனால் இந்த 15 நாளும் ஒவ்வொருத்தரும் சங்கல்பம், வாய்மொழி, கர்மம் இதில் குறைஞ்சது 80% மார்க் வாங்கணும். பிறகு பாபா இதில் 20% கிரேஸ் மார்க் கொடுப்பார். நீங்கள் 80% மார்க் எடுத்திங்கன்னா பாபா 20% போட்டுருவார். சம்மதமா? ஸோ இப்போ அந்த வீட்டு பாடம் கொடுக்கட்டுமா? நல்லது. 15 நாள் மாயாவும் கேட்டுட்டு இருக்குது. பிரச்சனையோ கண்டிப்பாக வரதான் செய்யும். நீங்கள் பிரச்சனையை பார்க்கக்கூடாது, பாஸ் ஆகணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 நாள் தானே, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? ஆனால் ஒவ்வொருத்தரும் உண்மையான தூய்மையான மனசோட கனவுல கூட சங்கல்பம், பேச்சு, கர்மத்தில் பாஸ் ஆகி காட்டணும். முடியுமா? டீச்சர்கள் சொல்லுங்கள், முடியுமா? 15 நாளுன்றது ஒன்றுமே கிடையாது. ஆனால் பாபா ஒரு ரிஹர்சலுக்காக 15 நாள்னு சொல்கிறார். உங்களுடைய சங்கல்பம் கூட வீணாகக்கூடாது, யுத்தம் செய்யக்கூடாது. ஏன் என்னன்னு கேட்டு வெற்றியாளர் ஆகணும். 15 நாளுக்கு முழு வெற்றியாளர். கஷ்டமாக ஈஸியா? ஸோ ஈஸின்னு நினைக்கிறவங்க கை உயர்த்துங்க. ஈஸி தானே? ஸோ பாப்தாதா இந்த 15 நாள் ரிசல்ட்டை பார்ப்பார். பிறகு முன்னேற செய்வார். 15 நாளும் யார் வேணாலும் பண்ணலாம் இல்லையா? மதுபன் வாசிகள் கை உயர்த்துங்க. ஸோ மதுபன் வாசிகள் முன்னாடி உட்காந்துட்ருக்குறாங்க. ரொம்ப நல்லது. வெளிநாட்டினர் அல்லது இந்தியக்காரர்கள் எல்லோருமே இதை பண்ணணும். ஸோ கிராமத்தில் இருந்தாலும் சரி, பெரிய சிட்டியில் இருந்தாலும் சரி, எல்லோரும் இந்த 15 நாளுக்கான ரெக்கார்டு வைக்கணும். என்ன ஏன்ற கேள்வியே வரக்கூடாது. என்ன செய்கிறது, விஷயமே அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சொல்லக்கூடாது. 80% எடுத்தே ஆகணும், முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். அதான் ஹோம்ஒர்க். பிறகு பாப்தாதா லேசாக்கி கொண்டிருக்கிறார். 20% விட்டுட்டார். இல்லை 80% தான் சொன்னார். ஏன்னா பாப்தாதா பார்க்குறார், எங்கெங்கோ போக போக மாயா, அலட்சியம், சோம்பலில் கொண்டுட்டு வந்துடுது. ராயல் கவனக்குறைவு, இது இருந்தது, அது இருந்தது, இது ராயல் கவனக்குறைவு. இதனால் வந்துச்சு, அதனால் வந்துச்சுன்னு சொல்கிறது சோம்பல். இது தீவிர புருஷார்த்தத்தில் குறைவை ஏற்படுத்துது. ஏன்னா இப்போ பாப்தாதா யாரெல்லாம் மாணவர்கள் இருக்கிறாங்களோ ஒவ்வொரு மாணவருக்கும் இப்போ முதல்ல இந்த 15 நாளுக்கான ரிஹர்சல் செய்ய வச்சு கொஞ்ச காலத்துக்கு இதே மாதிரி பயிற்சி செய்ய வைக்க விரும்புகிறார். இதுக்கு எல்லாரையும் கை உயர்த்த வைக்கிறார். எவரெடினா எல்லோரும் கை உயர்த்தலாம். இதுக்காக நீண்ட காலத்தின் பயிற்சி தேவை. அதனால் இந்த சின்ன பயிற்சியை செய்ய வைக்கிறார். நல்லது. ஸோ முதல் முறையாக எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? எழுந்திரிச்சு நில்லுங்க. உங்களுக்கு பாப்தாதா முன்னாடி வந்த இந்த நாளுக்காக மிக மிக வாழ்த்துக்கள். பாபாவுடைய பார்வை குழந்தைங்க மேலே பட்டுச்சு. குழந்தைங்களுடைய பார்வையும் முதல்ல பாபா மேலே நேரடியாக பட்டிருக்குது. ஸோ அதனால் மிக மிக வாழ்த்துக்கள். நல்லது. மற்றும் கேக் இல்லை, ஆனால் குஷியின் கேக் சாப்பிடுங்க. நல்லது. இப்போ நீங்கள் லேட்டாக வந்திருக்கிறீங்க, ஆனாலும் உங்களால் வேகமாக போய் முன்னாடி நம்பர் அடைய முடியும். 2009 முரளியிலே சொல்கிறாரு லேட்டாக வந்திருக்கிறீங்கன்னு. அப்போ நாம் எவ்வளோ வேகமாக போகணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் பாப்தாதாவின் தரப்பில் இருந்து உங்கள் துணையில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளின் மற்றும் அனைவரின் வாழ்த்துக்கள். ஸோ அந்த மாதிரி
இது முன் உதாரணமாகும். எதுக்கு நீங்கள் முன் உதாரணம் தெரியுமா? கடைசியில் வந்தவங்க கூட வேகமாக போய் முதல் வரிசையில் வர முடியுன்றதுக்கு நீங்கள் முன் உதாரணம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். நல்லது. ஸோ நாலாபுரத்திலும் இருக்கிற பாப்தாதாவின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய நம்பிக்கை தீபங்கள் ஏன் என்னென்ற பாஷையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய சதா ஏக்ரஸ், அதாவது ஒரே சீரான மனநிலையில் ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தைங்க பாபாவிடம்தான் விசேஷமாக வாழ்க்கையின் 3 சம்பந்தங்கள், அப்பா டீச்சர் சத்குரு, இந்த 3 சம்பந்தங்களை அனுபவம் செய்கிறவங்க தந்தைக்கிட்ட இருந்து ஆஸ்தி மற்றும் ஆசிரியர்கிட்ட இருந்து படிப்பின் ஆஸ்தி மற்றும் சத்குரு கிட்ட இருந்து வரதானங்களின் ஆஸ்தி அடையக்கூடிய பல கோடி மடங்கு பாக்கியவான் ஆத்மாக்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாதிங்க கிட்ட பாபா பேசுகிறாங்க. இந்த தடவை நாலாபுரமும் சேவைகளின் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா நடந்துச்சு. எல்லோருக்கும் நல்லா உதவி செஞ்சுருக்கிறீங்க. ஸோ எப்படி செய்கிறதுன்னு யாருக்கும் யோசிக்க வேண்டி இருக்கல, செஞ்சே ஆகணும். ஒருவர் மற்றவருடைய உதவியோட ப்ரோக்ராம் நல்லா நடந்தது. சப்தமும் நல்லா பரவி இருக்குது. செய்தியோ நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குது. இப்போ இன்னும் நீங்கள் முன்னேறி போகணும். யோகத்தில் எல்லோரும் ரொம்ப நல்ல அனுபவம் செஞ்சாங்க. ஏன்னா தலைப்பே வரதானம் பெற வேண்டும் அப்படி தான் இருந்துச்சு இல்லையா? அதனால் யோகத்தின் ப்ரோக்ராம்னால் அனுபவம் செஞ்சீங்க. ஸோ பஞ்சாப் ஜோன் சேவாதாரிகளோட பஞ்சாபுக்கு நாடகத்தின் அனுசாரம் இந்த சன்னியாசிகள் மகாத்மாக்களுக்கு சேவை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ சேவை செஞ்சிட்டும் இருக்கிறீங்க. பஞ்சாபில் ஸ்தாபனை நேரத்தில் எப்படி சேவை தொடங்கியதோ அதே மாதிரி சகயோகி மற்றும் வாரிசு குவாலிட்டி உள்ளவர்கள் நிமித்தமானார்கள். அங்கே எவ்வளவு தீவிரவாதிகள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி அவ்வளவு சிங்கம் போன்ற குவாலிட்டி உள்ளவர்களும் வெளிப்பட்டிருக்கிறாங்க. இப்போ பஞ்சாப் என்ன பண்ணணும், இந்த விசேஷத்தன்மையோ இருக்குது. இப்போ பஞ்சாப்காரர்கள் யாராவது அந்த மாதிரி சிங்கத்தை தயார் பண்ணணும், அதாவது குவாலிட்டி ஆத்மாவை தயார் பண்ணணும். புகழ்பெற்றவராக சபையில் மைக்காகி தங்கள் அனுபவத்தை சொல்லணும். ஸோ அந்த மாதிரி மைக்கு தயார் பண்ணணுன்றார். மைக்கு பெரிய மைக்காக இருக்கணும், அதாவது ரொம்ப ஃபேமஸானவங்களாக இருக்கணும், சின்னதாக இருக்கக்கூடாது. ஸோ எப்படி அரசாங்கத்தின் விஐபிக்கள் தனியாக இருக்கிறாங்களே அந்த மாதிரி மகாத்மாக்கள்லேயும் விஐபிக்கள் இருக்கிறாங்க. அதாவது தர்மாத்மாக்கள், சாது சன்னியாசிகள் இவங்களில். அந்த மாதிரி ஏதாவது பெரிய மைக்கை தயார் பண்ணுங்க. அவங்க தங்களுடைய அனுபவத்தின் மூலம் மற்றவர்களும் உற்சாகத்தில் கொண்டுட்டு வரணும். அந்த மாதிரி யாரையாவது தயார் செஞ்சு வெளிப்படுத்துங்க. ஸோ தயார் செய்ய முடியும். ஏன்னா இப்போ எல்லோரும் புரிஞ்சிருக்கிறாங்க, சாது சன்னியாசிகளுடைய சேவையோ துவாபரகத்திலிருந்து தொடங்கிச்சு. ஆனால் தங்களுக்கு சமமான பெரிய குருவாக மற்றவர்களை, சீடர்களை ஆக்கணும். அந்த மாதிரி உதாரணம் அவங்களுக்குள்ள கிடையாது. ஆனால் பாப்தாதா தன்னை விடவும் சாமர்த்தியமான குழந்தைங்களை தயார் செஞ்சுருக்கிறார். அவங்க பொது வெளியில் வராங்க. ஸோ அதனால் பஞ்சாப் ஏதாவது புதுமையை செய்து காட்டுங்க. விஐபிக்களோ எல்லா தரப்புல இருந்தும் வராங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க. அவங்கள பார்த்து எல்லோரும் விழித்து கொள்ளணும், செய்தி கிடைக்கணும்.
முடியுமா? பார்க்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த மாதிரி யாரையாவது தயார் செஞ்சு காட்டுங்க. மற்றபடி வளர்ச்சி ஆகிட்டு தான் இருக்குது. நல்லது. வரதானம்: பாபாவுடைய கை மற்றும் துணையின் நினைவின் மூலம் கடினமானதை கூட சகஜமானதாக ஆக்கக்கூடிய கவலையற்றவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: எப்படி யாராவது பெரியவங்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை கவலையற்றதாக இருக்கும் இல்லை? நம்மளை பிடிச்சிட்டு இருக்கிறவங்க பெரிய ஆள், நம்ம பாட்டுக்கு அவங்க கையை பிடிச்சிட்டு போக வேண்டியதான்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு காரியம் செய்யும்பொழுதும் பாப்தாதா என் கூடவே இருக்கிறாரு, இந்த அலௌகிக வாழ்க்கையுடைய கை அவரோட கையோடு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எந்த காரியம் பண்ணும்பொழுதும், அதாவது இந்த வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு, அதனால் இதுக்கு பொறுப்பு அவர். அதனால் எல்லா சுமையும் பாபா கிட்ட கொடுத்துட்டு உங்களை லேசாக்கிக்கோங்க. அப்படி சுமையை இறக்கிட்டுருங்க பாபா கிட்ட. அதனால் கடினம் கூட உங்களுக்கு ஈஸியாக அனுபவமாகுது. அப்படி ஈஸியாக்கக்கூடிய சாதனம் என்ன? பாபாவுடைய கையை பிடிச்சி பாபாவுடைய துணையில் இருங்க. அப்படின்னு அர்த்தம். பாபா கையில் எல்லாத்தையும் அவங்க படிச்சுட்டு லேசாக இருங்க. ஸ்லோகன்: புருஷார்த்தத்தில் உண்மை இருந்துச்சுன்னா பாப்தாதாவுடைய அதிகப்படியான உதவியை அனுபவம் செய்வீங்க. இல்லை, உங்கள் முயற்சியில் உண்மை இருந்துச்சுன்னா பாபாவுடைய உதவி அதிகமாக உங்களுக்கு அனுபவமாகும். முயற்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா. இல்லாட்டினா அனுபவமாகாது. பாபாவுடைய உதவி அனுபவமாகலைன்னா நீங்கள் முயற்சியில் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அவ்யக்தேஸ்வரா மகான் ஆகிறதுக்காக இனிமை மற்றும் பணிவுன்ற குணங்களை தாரணை பண்ணுங்க. யாராவது உங்களோட சண்டை போடுறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு உங்களுடைய அன்புன்ற தண்ணியை கொடுங்க. உங்களுடைய இனிமை மற்றும் பணிவின்ற குணத்தை மட்டும் விட்டுடாதீங்க. என்ன சண்டை போட்டாலும் நீங்கள் இனிமையாகத்தான் பேசணும், அன்பாகத்தான் பேசணும், பணிவாக தான் பேசணும். நான் யார் தெரியுமா வார்த்தை வரக்கூடாது. பணிவுன்ற ட்ரெஸ்ஸு போட்டு உட்காந்துக்கோங்க. ஏன்னா இந்த பணிவு தான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம். ஸோ இங்கே சமஸ்காரத்துடைய நடனம் இணக்கமாகணும்னா ரொம்ப ஈஸியான வழி என்ன தெரியுமா? சுயம் பணிவு மற்றும் இனிமை நிறைந்தவராக ஆகிடுங்க. இப்போ தானாகவே எல்லா சமஸ்காரத்தோடும் சேர்ந்து நடனம் ஆடுவீங்க. அடுத்தவங்களுக்கு உயர்ந்த இருக்கையை கொடுத்துடுங்க. நீங்கள் பணிவாகிடுங்க. அதை தான் நம்ம அம்மா கூட சண்டை போட ஒருத்தர் வரும்பொழுது, அம்மா ரூமில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க கதியில். அவர் வந்தோடனே கீழே உட்காந்துட்டு வா குழந்தைன்ட்டு கதியில் அவரை உட்கார சொல்கிறாங்க. ஸோ பணிவாகிறது தான் இணக்கமாகிறதுக்கான ஈஸியான வழி. ஸோ பணிவு, இனிமை, அன்பு எந்த காரணத்தை கொண்டும் விடக்கூடாது. குறிப்பாக உங்கள் கூட சண்டை போடுறவங்க கிட்ட. ஏன்னா அங்கே தான் நம்ம விட்டுருவோம் இல்லையா? அங்கே விட்டுடக்கூடாது. அப்போ தான் சமஸ்காரம் ஒத்து போகும். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.